தன்னுடைய உடை எப்படி இருக்கிறது என்று 101வது முறையாக அவள் பார்த்து கொண்டாள். அவனுக்கு பிடித்த நிறம், அவனுக்கு பிடித்த உடை, அவனுக்கு மட்டுமே பிடித்த தலை அலங்காரம், சிறிய பொட்டு என்று இவள் தன்னை அவனுக்கு பிடித்த மாதிரி பார்த்து பார்த்து தயார் செய்து முடித்திருந்தாள். அங்குலம் அங்குலமாக ரசிப்பவனுக்கு இது போன்ற தயாரிப்புகள் எல்லாம் மிகவும் குறைவுதான். இந்த அலங்காரம் எல்லாம் பத்தாது என்று ஹேண்ட்பேக்கிற்குள் பாலித்தீன் உரை போட்ட மல்லியையும் அவள் வைத்திருந்தாள். தண்ணீர் தெளிக்கப்பட்டு விமானத்தில் அதுவும் அழகாக பயணப்பட்டு கொண்டிருந்தது. அவனை பார்ப்பதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பாக தன்னுடைய தலையில் சூடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மல்லியை அவள் ஒவ்வொன்றாக பறித்து அழகாக கட்டி வைத்திருந்தாள். ஏன் ஊரில் வேறு மல்லிகை கிடைக்காதா என்று அவளை குறை கூற விரும்பினாள். அது தவறு. அவள் வீட்டு மல்லியே அதற்கு காரணம். நல்ல வாசத்துடன் லேசான சந்தன நிறத்தில் செண்டு செண்டாய் அது மலரும். அனுஷாவிற்கு மல்லிகை பூவை மட்டும்தான் மிகவும் பிடிக்கும். உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.